இன்று மார்கழி மாதம் 8வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களின் 8வது பாடலை இப்பொழுது சிந்திப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரம். கண்ணனின் அன்பை ஏற்கனவே பெற்ற பின்னும் தற்பொழுது துயில் எழாமல் உறங்கிக் கிடக்கின்றாள் ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இந்த பாசுரத்தில் மற்ற பெண்கள் எழுப்புவதாக அமைந்துள்ளது. கோது கலமுடைய பாவாய் என்பது பகவானின் அபிமானத்திற்கு உரிய தகுதி பெற்ற பெண்ணாக விளங்குகின்ற ஒருத்தியை குறிக்கின்றது. கீழ்வானத்தில் இருள் விலகி வெளுக்க ஆரம்பித்து விட்டது. எருமைகள் காலை பொழுதில் பனி படர்ந்த புற்களை மேய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இங்கே எதற்கு வந்துள்ளோம் தெரியுமா பெண்ணே? நீராடுவதற்கு உன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் ஏற்கனவே நீராடப் போகிறோம் என்று சொன்ன பெண்களையும் கூட போகாதே, அவளும் வந்து விடுவாள் என்று உன்னை குறித்து அவர்களிடம் சொல்லி இங்கே வந்து உனக்காக நாங்கள் வாயிலிலே காத்து கொண்டு நிற்கின்றோம். கண்ணனால் புகழப்படும் பெருமையை உடைய பெண்ணே, கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனின் வாயை பிளந்தவரும் கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை அழித்தவனும் தேவாதி தேவனுமாகிய திருமாலை நாம் பாடிச் சென்று சேவித்தால் ஆ என்று மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவன் நமக்கு எப்பொழுதும் தன்னுடைய அருளை வாரி வழங்குவான் என்று கண்ணனின் பெருமையை ஒரு பெண் எடுத்து கூறுகின்றாள். கிழக்கு வெளுத்தது என்பது சத்வகுணம் தலையெடுப்பதற்கு உண்டான அறிகுறி. எருமை சிறுவீடு மேய்தல் என்பது தமோ குணங்கள் விலகுவதை குறிப்பால் உணர்த்துவதாக ஆச்சாரியர்கள் இதற்கு உரை எழுதுகின்றார்கள். பகவானை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டது என்பது இந்த பாசுரத்தின் புதை பொருளாக அமைந்திருக்கின்றது. இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 8வது பாடலை சிந்திப்போம். சிவபெருமானின் ஒப்பு உவமையில்லாத தன்மையை எடுத்து கூறி அதை கேட்ட பின்னும் கூட ஒரு பெண் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணை மீண்டும் மீண்டும் சிவனின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி மற்ற பெண்கள் துயில் உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாடல். கோழியானது கூவத் தொடங்கிவிட்டது. மற்ற பறவைகளும் ஓசையை எழுப்பத் தொடங்கிவிட்டன. இசை கருவிகள் ஏழிசையை ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. அவற்றோடு சேர்ந்து சங்கொலியும் சேர்ந்து எழுகின்றது. இப்படிப்பட்ட உயர்ந்த நேரத்தில் ஒப்பற்ற பரஞ்சோதியின் பேரருளையும் சிறப்புகளையும் யாம் எடுத்து பாடியதை நீ கேட்கவில்லையா பெண்ணே? இது எப்படிப்பட்ட உறக்கம் என்று எங்களுக்கு தெரியவில்லையே. வாய் திறந்து பெருமானின் புகழை பாட வருவாயாக. எம் இறைவனிடத்தில் நீ கொண்ட அன்பின் திறம் இதுதானா? ஊழிக் காலத்திலும் என்றும் அழியாது நிற்கும் தலைவனை உமையொரு பாகனை பாடுவாயாக என்று உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை மற்ற பெண்கள் அறிவுறுத்துகின்றார்கள்.
ஊழி முதல்வனாகவும் உமை ஒரு பாகனாகவும் விளங்கும் இறைவன் நம்மையும் பிரியாது எப்போதும் நம்மோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது இந்த பாடலின் புதைபொருள். நோன்பு நோற்று நீராடி இறைவனை பாடி மனமொழி மெய்களால் அவனுக்கு தொண்டு செய்தால் அவனோடு கலந்து வாழ்வதற்கு அதுவே மிகச்சிறந்த வழியாகும் என்பது இங்கே குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கின்றது.